வெல்கம் டு சாட் வித் ஜெயா பிளஸ் பை பிரியா அண்ணாதுரை. உலகத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் மெடிடேட் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் ஸ்ட்ரெஸ் குறைய அவங்களுடைய பெட்ஸ் கூட விளையாடுவாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பெட்ஸ் கொடுக்குற அன்கண்டிஷனல் லவ் கேன் நாட் பி கம்பேர்ட் வித் எனி திங்ல. ஆனால் அதே யோகாவே பெட்ஸோட பண்ணால் ஐடியாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த ஒரு யூனிக் ஐடியாவை யோசிச்சு இன்னைக்கு போகான்ற பேரோட யோகா வித் பப்பீஸ் ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்க ஃபவுண்டர்ஸை தான் மீட் பண்ண இருக்கோம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து புதுசாக இந்த ஐடியா தோணி இப்போ வரைக்கும் ஒன்றா அந்த ஒர்க் ஷாப்பை நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஃபவுண்டர்ஸை இன்னைக்கு மீட் பண்ண இருக்கோம், பாகாஸ் ஃபவுண்டர்ஸ். லெட்ஸ் மீட் our guests Sindhuja and Subhashri to the show. Hello Sindhuja and hello Subhashri. Hi. How are you? I'm good. How are you? I'm good too. Thank you. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பப்பீஸ் வித் யோகா, இந்த ஐடியா வந்து எப்படி ஸ்பார்க் ஆச்சு? உங்களுக்கு எப்படி ஸ்பார்க் ஆச்சு? பெட் யோகா நம்மளுக்கு வந்து லண்டன் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தா பெட் யோகா இஸ் வெரி ஃபேமஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸ். அண்ட் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ரீட் பப்பி, இப்போ ஷிட்ஸுவாக இருக்கட்டும், கோல்டன் ரிட்ரீவர், அந்த மாதிரி ஒரு ப்ரீட்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் when we thought. அண்ட் இங்கே நம்மளுக்கு வந்து யூனோ இந்தியன் மாங்கரல்ஸ் இருக்காங்களே, நம்ம நாட்டு நாய்ங்க ஜாஸ்தி. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம அனிமல் வெல்ஃபேரோட எஜுகேஷன் டு ஜென்ரல் பப்ளிக் இருக்குது, அதுவும் லேக்கிங்காக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து நம்ம சிட்டியில் ஷெல்டர் இருக்குன்றதே தெரியாது. எப்படி வந்து ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனாலும் தெரியாது. ஸோ அக்கார்டிங் டு அஸ் த அனிமல் வெல்ஃபேர் education is lacking to most of them. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், when we are doing something like this, right, and we'll need a very strong social cause. I strongly believe that anything that we come up with, it should have a very strong social cause. அப்போ we thought when we are doing this pet yoga, and because yoga எதுக்கு நாங்கள் பண்ணணும், the POGA name itself is like yoga with paws. Yes. Right? அது yoga has a very beautiful approach to anyone who does it. ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பப்பீஸ் வந்து வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும், வீட்டில் ஒரு பெட்டு வீட்டில் இருக்கும்போது அவங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ வி தாட் why shouldn't we combine this, and when we do this we'll need to do it with Indian mongrels, நம்ம நாட்டு நாய். நம்ம நாட்டு நாயின்னும் போது நிறைய அபேண்டன்மெண்ட் கேசஸ் இருக்குது, நிறைய வந்து விட்டு போயிடுறாங்க, ஷெல்டர் வாசல்லே வந்து கட்டிட்டு போயிடுற சுச்சுவேஷன் நிறைய நம்ம தெருவிலேயே நிறைய நான் இங்கே பார்க்குறோம் இல்லையா. ஸோ வி ஆர் ப்ரொமோட்டிங் அடாப்ட் டோன்ட் ஷாப். ஓகே, ரைட். அடாப்ட் பண்ணுங்க, போயிட்டு ஒரு 40,000 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்காதீங்க பெட் டாக்ஸ்ன்றது தான் கான்செப்ட். தட் இஸ் வாட் வி ப்ரொமோட், ரைட். அண்ட் தட் இஸ் ஹவு திஸ் என்டையர் ஐடியா ஸ்டார்டட். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணும்போது வி டிட் திஸ் வித் அ பைலட் பேட்ச். ஹவு இஸ் இட் ரிஃப்ளெக்டிங் வித் போத் ஹியூமன் அண்ட் அனிமல், பெட் வரவங்களுக்கு. And we had a research for about a year அதுக்கு முன்னால, is this concept gonna work or not. So in paper, இப்போ சுபஸ்ரீ சொன்ன மாதிரி அனிமல்ஸோட பீப்புள் வந்து இருக்கும்போது the whole animals also feel good, humans also feel good. So we have this research paper on it. இதை நம்ம வந்து பண்ணா will it work அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். So as she said, we had this pilot group, Blue Cross of Indiaல ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், அங்கே வந்து போட்டு வி ஜஸ்ட் கால்ட் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப்பில் இருக்கிற பர்சன், ஒரு பழம் வைக்கிறவங்கலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு, அவங்க ஆண்டி, எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு ஒரு ரூமில் போட்டு இதை பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் 60 minutes வந்து நீங்கள் பப்பீஸோட யோகா பண்ண போகிறீங்க. இந்தியாவிலே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் பப்பீஸோட யோகா பண்ணுறீங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்கிற கருத்தை வச்சு தான் நம்ம வந்து இதை ஒரு கான்செப்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வி ஸ்டார்டட் இட். தட் 60 minutes வாஸ் வெரி பிளிஸ்ஃபுல். இனிஷியலி பப்பீஸ் வந்து ரொம்ப பயந்துட்டே உள்ள வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அட் த எண்ட் சவாசனால வந்து எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. 1% ஸ்டார்ட் கிரையிங். இன்னொருத்தங்க வந்துட்டு பப்பியை கட்டி பிடிச்சிட்டு ஒரு எங்கேயோ அடியில ஒளிஞ்சிருந்த பப்பி அவங்க மடியில வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, சரி நம்ம ஏதோ காஸ் நல்லா தான் பண்றோம், இதை வந்து நம்ம பிகர் ஸ்கேல்ல கொண்டு போகலாம். அப்படிதான் இது வந்துச்சு. ஓகே, நீங்க வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்க ரெண்டு பேருமே? கரெக்ட், சேம் கிளாஸ். ஓகே, சோ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் ஃபார் டாக்ஸ் இத பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சா, இல்ல வந்து ஒரு பிசினஸா இத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணீங்களா? நோ, பிசினஸ்ன்னு சொல்லும்போது we had other plans, but we had so usually Sindhu used to say women friendship வந்து after marriage அப்படியே செதறி போயிடுவாங்க, முன்னா இருக்கிறது கஷ்டம். we've seen in a lot of groupsல நம்ம வந்து probably anything that we are doing, it will keep us connected என்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ we didn't have any solid
ஐடியா மாதிரிலாம் இல்லை. ஓகே. ஆனால் இது வந்து we had this volunteering opportunity ப்ளூ கிராஸ்லேயே. அது வாலண்டியர் பண்ணும்போது நம்மளுக்கு அனிமல் ஷெல்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரும்ல. அப்போது ஒரு அவுட்டர் பிக்சர்லேருந்து பார்க்கும்போது there are so many ways we general public or like us, you know, people can support animal welfare. இன்னும் ஷெல்டர் வச்சு தான் நம்ம பண்ணணும்னு இல்லை. she is into, you know, she's helping with marketing. அது அந்த ரீல்ஸ் எப்படி வருது, பிகாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது so many people who question the saying like என்ன நாய் வருது, கோல்டன் ரிட்ரீவர் கொண்டு வருவீங்களா, ஹஸ்கி, but the ratio has come down இல்ல. ஓகே. என்ன ஹஸ்கி வருமா அந்த மாதிரி கேட்பாங்க. பட் gradually that question has come down. They are like coming and enjoying, and the community has also become very beautiful, saying like yeah, I would want to adopt. இப்போ இன்னைக்கு வந்து ஈவெண்ட் நடக்கிறது தெத்லி வென்யூ இன் கோட்டூர்புரம். இங்கே சில்ட்ரன் எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? ஓகே. ரைட் ஆஃப்டர் த சில்ட்ரன் எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட் ஒரு குழந்தையும் வந்து ஒரு இவெண்ட்டில் வந்து நான் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு ஷெல்டர் ஸ்டார்ட் பண்ணுவேன், எல்லா நாய்ங்களுக்கும் நான் வந்து சாப்பாடு போடுவேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. லைக் என்னோட பாக்கெட்ல இவ்வளோ காசு இருக்குன்னு ₹1 கையில் கொடுத்துட்டு இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க உங்களுக்குங்கிறாங்க. ஒன் kid he literally share that ₹1 coin, ₹10 எடுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் இந்த பப்பி எடுத்துட்டு போறேன். That's the knowledge that they have, right? Grow ஆகும்போது they'll know what the real bigger picture is. So that kind of shift in, you know, perception is like really good, and we are very happy with what we are doing. So answering to your question, business illa idu vandu nama start panadhu because we all are working for different brands. We are freelancing, all right. Idu vandu it's just a weekend thing that we are doing. It's very relaxing. We are very happy that we are into this. Okay. ஒரு social cause காக it is touching lot of lives. பெட்டா இருக்கட்டும், அடாப்ஷன் நடக்கும்போது அந்த பெட்டை வாங்கிட்டு போறவங்களோட சந்தோஷம், அந்த பெட் ஒன்று அடாப்ட் ஆகுது, அதெல்லாம் பார்க்கும்போது வெரி ஹாப்பி. So that is how it all started, and right now we didn't have any solid plan in 2020 when we started this, but right here we are இந்த இம்பாக்ட் பார்க்க சரி இது இன்னொருத்தருக்கு கொண்டு போகலாம். இப்போ சென்னையில் ஆரம்பித்தோம், பெங்களூரில் வந்துட்டு எங்கள் ஷெல்டரையும் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா. ஸோ ஹெல்ப் ஆஸ்ன்னு எப்படின்னா, இப்போ பாகா டிக்கெட்ஸோட ஒரு போர்ஷன் ஆஃப் த ப்ரொசீட்ஸ் இட் கோஸ் டு த ஷெல்டர். Okay. And so ticket proceeds போவோம், animals are free for adoption of course. அதுவே ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியல that animals can be taken home free of costனு. ஓகே. எல்லாரும் வந்து எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிதான் கேட்பாங்க. பட் நம்ம ஷெல்டர் பப்பீஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அடாப்ஷன் தான். ஒருத்தர் ஷெல்டர் பப்பி அடாப்ட் பண்ணாங்கனாக்கா அது அந்த ஷெல்டருக்கும் வந்து ரிலீஃப், அந்த பப்பியும் ஒரு கூப்பில் வளருது, ஒரு லிட்டராக வளருது, ஒரு ஹியூமனோட அரவணைப்பு அன்பு அதெல்லாம் கிடைக்கும் போது அதுக்கும் ஒரு மென்டல் ஹெல்த் பெட்டராக இருக்கும். அதுவும் நல்ல காரியம் தானே. வீட்டில் நம்மள ஒரு நாய் வச்சுட்டா ஜாலியா அதுவும் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது வெறும் இண்டி பிரீட்ஸ் மட்டும் தான் இல்ல? அப்படி நம்ம கோல்டன் ரிட்ரீவர்ஸையும் அபேண்டன் பண்றாங்க. இன்னைக்கு போனா கூட நம்ம எல்லா சிட்டிலையுமே வந்து செக் பண்ணி பார்த்தா டேட்டா ஏதோ ஒரு அபேண்டன்மெண்ட் கேஸ் இருக்கும், வாங்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ப்ராபப்ளி பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ரீசன்ஸ் இட் இஸ் நாட் குட், ரைட்? இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தவங்க வந்து அடாப்ட் பண்றாங்க, தத்தெடுக்கிறாங்க ஒரு டாக்னா அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது சம்வேர் அது ஏதோ பிளாக் ஆகிட்டு அவங்களால பார்த்துக்க முடியல, ஏதோ ஊர் விட்டு போகிறாங்க, ஃபேமிலிஸ் ஆர் நாட் அக்செப்டிங், லாஸ்ட்ல தெரிஞ்சு அவங்க விட்டுடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி டாக்ஸ் கூட பப்பீஸ் மட்டும்தான் வரும்னு இல்லை, ஷெல்டரில் என்ன பெட்ஸ் அடாப்ஷனுக்கு ரெடியாக இருக்கோ, ஈவன் இஃப் தேர் லைக் 2 years old கோல்டன் ரிட்ரீவர் அந்த அபேண்டன் என்ன பண்ணியிருக்காங்களோ அந்த பெட் வில் கம் இன். Okay, but நீங்க பண்றது this is only for puppies, this is not for the grown up dogs, is it? Both actually. Okay. இப்போ ஒரு டாக் வந்து கண்டிப்பா அடாப்ட் ஆகியே ஆனோம் அந்த டாக்னாக்க ஓகே லெட்ஸ் பிரிங் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். தேர் ஆல் சேஃப் டு பி வித் ஹியூமன்ஸ். அது எல்லா வெட்டனரி செக்ஸ் எல்லாம் முடிஞ்சு தான் அவங்க வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தே வில் கம். தே ஆல் லைக் சோஷியல் அனிமல்ஸ். அவங்க வந்து நம்ம கூட வந்து எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். they need that. அது நாங்கள் எப்போ சொல்லுவோம்னா இது ஒரு விண்டோ பீரியட் ஃபார் தெம் டு கெட் அடாப்டட். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 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 லாட்ல போட்டு வைக்கிறாங்க, ஓகேங்களா? ஒரு 7-8 லிட்டர் ஒரே இடத்துல இருக்கும். அவங்களுக்கு ஹியூமன் பாண்ட் வந்து அவ்வளோ பெருசாக தெரியாது. ஸோ ஒன் வே தட் வி லைக் சிந்துஜா மென்ஷன் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் they're socializing. that is like very helpful. and adopt பண்றவங்களும் பாப்பாங்க எந்த பெட் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். of course a lot of protocols வந்து எல்லாரும் எடுத்துட்டு போக முடியாது because they should know about the responsibility. எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு அப்புறம் என்னால முடியலன்னு சொல்லிட்டு வந்து குடுக்குறது it's even more bad, right? So that is there.
ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணப்ப சென்னையில மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ எந்தெந்த சிட்டிஸ்க்கு நீங்க இத வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க ஃபாகா? We're not pan India. ஓகே. Already in certain cities we do for corporates and private events எடுப்போம். ஓகே. Regular general public event நடக்காது. ஓகே. But apart from that we partner with நிறைய shelters கூட நம்ம பார்ட்னர் பண்ணியிருக்கோம். We are pan India. We started in Chennai. ஓகே. We also work with local governments in some cities. In the tier 3 cities-லாம் பப்பி யோகான்னு ஒரு கான்செப்ட் கொண்டு போனால் அது செட் ஆகாது அவ்வளோ அவங்களுக்கு. ஸோ அப்போ நிறைய கவர்மெண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறது. இன்ஃபேக்ட் வெஸ்ட் பெங்காலில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பங்குரா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு பப்பி யோகா ஆக்டிவிட்டி பண்ணோம். அதோட மெயின் காஸே வந்து அனிமல் க்ரூவல்ட்டி அகேன்ஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணோம். அனிமல்னால் நீங்கள் அடிக்கக்கூடாது. அந்த ஸ்மாலர் டவுன்ஸில் என்ன பண்ணுவாங்க, அனிமல்ஸ் பார்த்தா பாய்சன் பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வரும். நம்ம சிட்டியில் அந்த மாதிரி ப்ராப்ளம் அவ்வளோ இல்லைனாலும் ஸ்மாலர் வில்லேஜஸ் ஸ்மாலர் டவுன்ஸில் இது வரும். ஸோ அங்கே அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டில் வந்து இந்த ஈவெண்ட் பண்ணி அது ஒரு அவேர்னஸ் ட்ரைவ் மாதிரி ஆச்சு. அந்த ஐ திங்க் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸே 3 பேர் they adopted puppies. They adopted, yeah, they did. And also it was very nice. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அடாப்ட் ஓன் ஷாப் பற்றி தெரிஞ்சிருக்கு. and they are also seeing us what we are doing. It was so nice of madam to actually call us and do. அது நிறைய பேருக்கு தெரியுது, and that is like really good. Okay, so how many pups have been adopted so far? எவ்வளோ pups இது வரைக்கும் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு ஃபாகா மூலியமா? So far we can actually say successful adoption in record nu paatha namalku oru 70 to 80 irukum, because it's been 5 years. Okay. But apart from that namalku social media la vandu nariya per kepanga enna procedure nu adu naanga enna பண்ணுவோம்னா அப்படியே ஷெல்டருக்கு கொடுத்துறோம். because contact ஒரு appointment மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு போய் பார்க்க சொல்லுவோம். ஏன்னா ஷெல்டர்ஸ்க்கு தான் வந்து எல்லா சிட்டிஸ்லயும் இருக்கிற ஷெல்டர்ஸ்க்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். பேக்ரவுண்ட் செக் பண்றது. ஒரு சில ஷெல்டர்ஸ் வந்து ஒரு வாரம் வந்து ஃபாஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு வாரம் வச்சுட்டு பாருங்க அந்த பெட்டுக்கு ஓகேவா இருக்கா, உங்களுக்கு ஓகேவா இருக்கா, எப்படி அவங்க டிராவல் பண்ணும்போது என்ன பண்றாங்க. ஏன்னா எல்லா பெட்டும் வந்து போயிட்டு அட்டாச் ஆயிடாது. அவங்களுக்கு ஏதாவது ட்ராமா இருந்ததுன்னா கூட முடியாது. ஸோ இந்த நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அவங்களால முடியலன்னா they will get the pet back. Okay. So எல்லா சிட்டி ஷெல்டருக்கும் அதோட ப்ரோட்டோகால் வேறன்றதுனால they will handle the adoption protocols. நம்ம வந்து we are creating a platform for them to come speak about their work. இன்னொன்று பெட் சோஷியலைஸ் ஆகட்டும், and they can take care of the adoption procedures in their own way. Okay. Yeah, and more than adoption itself, we do these other things as well. Passive adoption ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்போ நிறைய சிட்டிஸ்ல வந்து இப்போ பெங்களூர்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட நிறைய பேர் வரவங்க வந்துட்டு அவங்க இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ். அவங்க சொல்லுவாங்க, நான் ஃபுல் டைம் ஆஃபீஸில் இருக்கேன், எனக்கு இந்த பெட்டை இன்னைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு ஆசை, ஆனால் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா நான் வீட்டிலே இல்லைன்னுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், ஏன் நீங்கள் பாசிவ் அடாப்ஷன் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து அந்த ஒரு டாக் எனி அனிமல். ஸோ இப்போ நாங்கள் வந்து பாசிவ்லி ஒரு ஹார்ஸ் இங்கே சென்னையில் அடாப்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் ஒரு பிக் அடாப்ட் பண்ணியிருக்கோம் பெங்களூர்ல. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அதர் அனிமல்ஸ் கூட அடாப்ட் பண்ணலாம், வீட்டுக்கு கொண்டு போக முடியாத அனிமல்ஸை. ஒரு நாமினல் அமௌண்ட் இருக்கும், பர் டேக்கு அடாப்ட் பண்ணலாம், ஒரு மந்த் 6 மாதம் எப்படி வேணாலும் அடாப்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் இங்கே சென்னையில் ப்ளூ கிராஸில் ஒரு ஹார்ஸ் அடாப்ட் பண்ணோம், மேஜிக்னு. உடனே எல்லாரும் அதை நாங்கள் ரீலாக எடுத்து போட்டோம், இந்த மாதிரி யூ கேன் அடாப்ட் அ ஹார்ஸ், ஒரு லிட்டில் கேர்ள்ஸ் ட்ரீம் ஆஃப் ஹேவிங் அ ஹார்ஸ், யூர் அ குவீன், யூ ஹேவ் யுவர் ஓன் ஹார்ஸ், அந்த மாதிரி ஏதோ போட்டோம். அதுக்கு உடனே so many people responded and so many enquiries also came for them. Okay, so how does it work? அவங்கள அடாப்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போணுமா ஒரு நாளைக்கு, இல்ல just the money goes for their the money goes. Yeah, அவங்களுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கு நம்ம எல்லா ஷெல்டருக்குமே. எப்படின்னா நம்ம அந்த போர்ட்டல் போயிட்டு என்ன பெட்டு வந்து அவைலபிளா இருக்கோ அதில் வந்து நம்ம பாசிவ்லி we are adopting this-னா அது virtual adoption. ஹார்ஸ், பிக், ஒரு older dog who cannot be shifted to other place, அவங்க எல்லாரும் ஷெல்டர்லயே இருப்பாங்க. நம்ம வந்து அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு ஏத்துக்கலாம். அவங்களோட ஹெல்த் ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு. அவங்க வீடியோஸ் கூட அனுப்புவாங்க எனக்கு தெரிஞ்சு, நிறைய இந்த கியூட் வீடியோஸ். இப்போ வில்பர்னு ஒரு பிக் வச்சிருக்கோம், சார்லிஸ் அனிமல் ரெஸ்கியூ பெங்களூர்ல. அவன் வந்து செம்ம நாட்டி, ஐஸ்கிரீம் அவனுக்கு வாங்கி வாங்கி வீக்கெண்ட் ஏதாவது கொடுப்பாங்க. எங்களை அவன் ஏத்துக்கவே மாட்டான், ஆனா நாங்க தோற்றுவானா குழந்தைங்கள. அவன் வந்து அதை வீடியோ எடுத்து அடிக்கடி அனுப்புவாங்க எங்களுக்கு. அதெல்லாம் இட்ஸ் வெரி கியூட். அந்த மாதிரி நம்மளும் இப்போ ப்ளூ கிராஸ்ல போய் ஹார்சஸ்க்கு ஃபீட் பண்ணுவோம் நாங்கள் ஜென்ரலி ஆல்சோ. அதெல்லாமும் ஜென்ரலாக பண்ணலாம். Okay, this is a very nice information. Passive adoption ஒன்று இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. This is a new information for me. So இப்போ pet with puppies, பாகா வந்து இந்தியாவில் மட்டும்தான், இந்தியாவில் பாகா மட்டும்தான் இருக்கா, இல்லை pet with puppy வேற ஆர்கனைசேஷன்ஸும் இருக்காங்களா?
we started this you know in 2020. அதுக்கப்புறமா வந்து நம்மக்கிட்ட ரீச் அவுட் பண்ணி இங்கே பண்ண முடியுமா, ஹவு டு ஸ்டார்ட் திஸ்ன்ற மாதிரி கொஷின்லாம் வந்து நார்த் சைட்லேருந்து ஒரு சில சிட்டிஸ்லேருந்து கேட்குறவங்களும் இருக்காங்க. பட் தேர் ஆர் அதர் யூனோ couple of teams were doing it. One thing that we are very you know நம்ம யோசிக்கிறது, நம்ம இந்த ஒரு பெரிய சோஷியல் காஸ்க்காக பண்ணுறோம், ரைட்? தெர் இஸ் ஐ யூஸ்வலி சே திஸ், தெர் இஸ் அ வெரி தின் லைன் பிட்வீன் அனிமல் சப்போர்ட்டிங் அனிமல் வெல்ஃபேர் அண்ட் there's animal cruelty in the other end. Okay. Because இது வந்து ஒரு பெட்ட ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ண முடியாது, ரைட்? அது யாரும் அப்படியே ட்ரீட்டும் பண்ணக்கூடாது. ஒரு 1 hour பிஃபோர் நம்மளுக்கு ஈவென்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 30 minutes முன்னாடி பப்பீஸ் உள்ளே வருது. இட்ஸ் a huge procedure. நம்ம எந்த ஃபாஸ்டர் பேரண்ட்டாக இருக்கட்டும், ஷெல்டராக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியும் எந்த பெட்டு வெளியில் வருது. யூனோ தீஸ் ஆர் லைக் இந்த பெட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க, அடாப்ஷனுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் எப்படி தூக்கணும், ஒரு சில பெட்லாம் வந்து அட்டாச் ஆகிறது கஷ்டம். ப்ராபப்ளி தேவ் கான் த்ரூ சம்திங் பேட். அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் ஷிவர் ஆகிட்டு ஒரு கார்னர்லேயே இருப்பாங்க. இந்த மேஜிக் கேஸ் ஆஃப்டர் 30 minutes எப்படி அவங்க வந்து மிங்கிள் ஆகிட்டு அப்படியே பொறுமையாக மடி மேலே ஏறி படுத்து தூங்குவாங்க, ரைட்? அதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நம்மளுக்கு ஓகே, இட்ஸ் நைஸ், ரைட்? ஸோ அது ஒரு சில டீம் வந்து அது ப்ரீட் பப்பீஸ் கூட வச்சு பண்ணும்போது இட் இஸ் ஷிஃப்டிங் த என்டையர் கான்செப்ட். அது வந்து எதுக்குமே நல்லதில்லை, பிகாஸ் we are totally against it. அப்படி Actually, one thing I want to add here is that இப்போ we're not against breed pets. ஆனா நம்ம இண்டி பெட்ஸ்க்கு வந்து whether we like to admit it or not, இந்தியாவில் வந்துட்டு breed dogனா கொஞ்சம் மதிப்பு அதிகம், ஃபாரின் டாக்னு வச்சுப்பாங்க. ஸோ இந்தியன் டாக்னாக்கா தெருலையும் பார்க்குறாங்களா, அதனாலயா என்னன்னு தெரியல, அதனால அவ்வளோ ஒரு மதிப்பு கொஞ்சம் கம்மி தான். இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் அது கொஞ்சம் கம்மி. ஸோ நாங்கள் ஆரம்பித்த மெயின் இதுவே வந்து we wanted to shine the spotlight on indie breeds. நம்ம மற்ற ப்ரீடுக்கு இருக்கிற அதே அந்த கெத்து வந்து அந்த இண்டி ப்ரீட்ஸ்க்கும் இருக்கணும், அப்படிதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ திஸ் வாஸ் a little heart breaking. அந்த ப்ரீட் டாகை வச்சு அவங்க இந்த மாதிரி யோகா பண்றது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி. ஆக்சுவலி ப்ரீட் டாக்னு உள்ள வரும்போது எப்படி ப்ரீட் பண்றாங்க, நிறைய வந்து ஃபோர்ஸ்ஃபுல் ப்ரீடிங் நடக்கும், நிறைய செத்து போகுது பண்ணும்போது. இதெல்லாம் வந்து அதுதான் நான் சொல்றேன், எஜுகேஷன் இஸ் லேக்கிங் இன் அனிமல் வெல்ஃபேர்னு சொல்லி. அது வாட் ஆர் யூ சப்போர்ட்டிங்? What is the cause there? Yeah. Right? You're like totally against it. இது வந்து ஒரு அதுதான் நான் சொல்றேன், that is animal cruelty. You shouldn't get to that point. So நம்ம வந்து ஒரு எதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், இப்போ like she said, நம்ம வந்து ஒரு ஸ்பாட்லைட் you know indie pets மேல போடுறோம். இப்போ அங்க வந்து breeders வந்து பண்ணி அது விற்கிறாங்கன்னா கூட அவங்களும் பத்திரமா பார்த்துக்கிறாங்களான்னா இல்லை. Again it's coming back to shelter, right? So there are teams who are doing it, but if they're following what we are doing now, that's like really good. We're very happy with it. Okay. Illana and do you want to say something to them? No, it's participants or customers who are like avanga vandu they should be very choosy. Okay. What we are supporting, enga nama kaasu podrom, what kind of experience nama vandu adu attend pandrom, idu vandu oru proper ana oru vishayama nama pandrathu correct ah. இப்போ ஜென்ரல் பப்பி யோகாக்கே our only advice is if you go to a puppy yoga session, ask them questions. இப்போ எங்ககிட்ட அவ்வளோ கேள்வி கேட்பாங்க எல்லாரும், எங்கே வந்துட்டு பப்பீஸ் இருக்கு, எங்கேருந்து வராங்க, எங்கே போகிறாங்க, ஈவென்ட் முடிச்சப்புறம் இவ்வளோ இருக்கு. அண்ட் we are more than happy to answer everyone. We're saying answer. இப்போ எங்கள் சோஷியல் மீடியா நீங்கள் எடுத்து பார்த்தா கூட ஒரு கமெண்ட் கூட வந்துட்டு 100 இருக்காது, எல்லாத்துக்குமே ஒரு ரிப்ளை இருக்கும். அவங்க ஒரே கேள்வியை நிறைய வாட்டி கேட்டாலும், இப்போ பப்பீஸ் பெருசானா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். எத்தனை வாட்டி வந்தாலும் அத்தனை வாட்டியும் பொறுமையா will answer. அதுதான் we're also saying, நம்ம ஒரு கன்சியூமரா இப்போ இந்த மாதிரி எந்த ஈவெண்ட் இல்லை ஒரு ப்ராடக்ட் வாங்குறது எதுவாக இருந்தாலுமே கொஸ்டின் பண்ணணும். நம்ம ஏன் வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம், அது எங்கேருந்து வருது, அது ஒரு நல்ல காஸ்க்கு நிற்குதா இல்லையா, அது நம்ம யாரையும் ஹார்ம் பண்ணக்கூடாது, அதுதான் பேசிக். ஸோ இந்த பப்பீஸ் எல்லாருமே வந்து வேக்சினேட்டடா? இவங்க எல்லாமே வேக்சினேஷன் பீரியட் தாண்டவங்க எல்லாம் வேக்சினேட்டடாக இருப்பாங்க. 2 months உள்ள இருக்கிறவங்க வந்து they will be dewormed. அதுதான் வெட் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. they are like good to you know go and play. ஏன்னா அவங்க certified for adoption இல்ல? கரெக்ட். ஓகே, அடாப்ஷன் அங்கே ஆன் ஸ்பாட்ல நடக்குதுன்னா அப்போ வேக்சினேஷன் இந்த தேதின்னு சொல்லிடுவாங்க, அப்போ அவங்க கொண்டு வந்து போடுறதா இருக்கும். ஸோ வி ஹேட் திஸ் ஒன் சிச்சுவேஷன், கொல்கத்தாவில் ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அந்த ஷெல்டர் வந்து எங்கள் பப்பீஸ் ரொம்ப ஸ்மால், அவங்க ஒரு 3 weeks 4 weeks தான். இந்த பப்பீஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி அங்கே இருக்கிற ஒரு லேக்கில் தூக்கி போட்டாங்களாம். ஸோ அதனால் இப்படி நடந்திருக்கு, இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. நாங்கள் உங்கள் ஈவெண்ட் இதுக்கு முன்னால் நம்ம பண்ணியிருக்கோம் கொல்கத்தா ஷெல்டரோட. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே அந்த பப்பீஸ் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக ஹாப்பியாக இருக்குது, இவங்க நர்வஸாகவே இருக்காங்க. நவ் தேர் ஃபிட் டு கோ அவுட், அவங்கள ரெஸ்கியூ பண்ணி வந்துட்டோம், பட் நர்வஸாக இருக்காங்க. பீப்புள் அவங்க மீட் பண்ணணும்,
உங்க crowd வந்துட்டு தேர் ஆல்சோ வெரி வெல்கமிங் அண்ட் அக்செப்டிங். ஸோ இந்த க்ரௌடோட நம்ம போடலாமான்னு தி ஷெல்டர் பாட் இட் அப். வி செட் மோர் தென் ஹாப்பி அந்த பப்பீஸை கொண்டு வாங்கன்னு சொல்லி பீப்புள் கிட்டேயும் கிளியராக சொல்லிட்டோம். வந்தோடனே நம்ம வைக்கிற செஷனுமே ஒரு 20 to 30 people தான் இருக்காங்க. எல்லாமே லிமிடெட் பீப்புள். ஸோ தட் பப்பீஸ் ஓவர்வெல்ம் ஆகக்கூடாது இவ்வளோ புதுசாக இவ்வளோ ஹியூமன்ஸ் பார்த்துட்டு. ஸோ அதனால அப்போ 20 people நாங்கள் சொல்லிட்டோம், ஓகே யூ டெல் இந்த மாதிரி தான் இதுதாங்க சுச்சுவேஷன், இந்த மாதிரி தூக்கி போட்டிருக்காங்கன்னு உடனே அவ்வளோ அரவணைச்சு அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க அவங்க எல்லாரும். அண்ட் பப்பீஸும் நல்லா சோஷியலாக அதுக்கப்புறம் ஓடி ஆடி இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் இது அவங்க நம்மள ஹீல் பண்றதை விட நம்ம சில டைம்ஸ் அவங்கள ஹீல் பண்றோம்னு நினைக்கிறேன். வெரி மச் because of Poga. That's a good thing. அவங்க that's what I'm saying, like ஒரு நர்வஸா வர பப்பி கூட they know okay something is happening around us. அவங்க நிறைய பப்பீஸ் வந்து அந்த லவ் பார்த்துருக்க மாட்டாங்க. yes ஒரு அஃப்கோர்ஸ் ஷெல்டர்ல வந்து நல்லா பார்த்துப்பாங்க, போயிட்டு ஃபீட் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு அதர் டாஸ்க் கூட இருக்கும்ல. ஃபீட் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, வீக்லி ஒரு ட்வைஸ் த்ரைஸ் அவங்க வேலை நெக்ஸ்ட் பார்த்துருவாங்க. பட் அன்டிவைடட் அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்காது இல்ல. யா இட்ஸ் a very good thing. Okay, Poga ஸ்டார்ட் பண்றப்ப எத்தனை பேர் அதுல இருந்தாங்க? இப்போ Poga டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க சிந்துஜா and சுபா? Right now we have close to 100. Okay. இப்போ both of us are handling it. Okay. அதுக்கப்புறம் ட்ரைனிங் நடந்தது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இப்போ 100 பேரா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. we didn't even know நாங்க ஹையரிங் அப்படிலாம் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் தோணல. ஒன் டே ஒன் கை கேம் இன் சென்னை அண்ட் செட் நீங்க நல்லா நீங்க 3 பேரே ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க ஃபுல்லா, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னா சரிவா ஹெல்ப் பண்ணு குட் ஹெல்ப் தான் அப்படினு சொல்லிட்டு நாங்க ஓகே சொன்னோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய பேர் நான் வாலண்டியர் பண்ண விருப்பப்படுறேன்னு சொல்லும்போது that's how we started hiring. சரி ஹையர் பண்ணலாம், நம்ம we need Poga man because we can't keep traveling every time. We conduct every weekend almost நிறைய ஒரு 4 to 5 cities-ல event நடந்துட்டே இருக்கு. We can't be everywhere. So Poga managers are there and they're well trained. They know என்ன மாதிரி situation வந்தாலுமே they'll be able to handle. So we have 108 or 7. Nice. ஓகே, ஸோ இது வந்து யோகால மட்டும் தான் ஆரம்பிச்சிங்க? இப்போ வரைக்குமே பெட் பப்பீஸ் வித் யோகா, பப்பி யோகா மட்டும் தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது ஈவென்ட்ஸும் பப்பீஸோட பண்ணிட்டு இருக்கீங்களா? We have other activities as well. So first Poga வந்து it was just puppy yoga. Okay. இப்போ வந்து we have read for a cause event. Okay. We partner with lot of cafes and do drink for a cause also, and that is again the whole amount is raised for the shelter we partner with. Okay. AWP என்றது வந்து paint for a cause பெயிண்டிங் செஷனும் நடக்கும். இது எல்லாமே வந்து the same 1 hour durationல நம்ம we are doing this event. We have lot of other நாங்க ரெகுலரா பண்றது வந்துட்டு ஆர்ட் வித் பப்பீஸ் இந்த ரீட் வித் பப்பீஸ் தான் பப்பி யோகா. அது தவிர இந்த மியூசிக் ஃபார் அ காஸ், மூவி ஃபார் அ காஸ்னு கோயம்புத்தூர்ல ஒரு அமேசிங் ஈவென்ட் லைக் ஓகே கண்மணி மூவி போட்டு பப்பீஸ் ஆர் ரன்னிங் அரவுண்ட். சோ இந்த எல்லா ஈவென்ட்லயுமே பப்பீஸ் கண்டிப்பா இருக்கும் இல்ல? ஓகே. And all the events they raise funds for shelters. ஓகே, பட் அது எவ்வளவு ஹெக்டிக்கான ஒரு விஷயம் பப்பீஸ் ஷெல்டர்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஈவென்ட் நடக்கும் போதெல்லாம் அவங்களை அங்க விட்டு இங்க இருந்து மறுபடியும் அவங்களை கூட்டிட்டு போய் அங்க விட்டுறதுன்றது. There's a huge team working behind it. நம்ம வந்து அந்த எந்த பெட் வருதோ அந்த பெட்ஸ் வந்து குவாரண்டைன் பண்ணி அவங்க எப்படி ஹெல்த் வைஸ் அவங்க எப்படி கோப் அப் பண்றாங்க. அவங்க இல்ல லாஸ்ட் மினிட்ல ஒரு 12 பப்பி வர மாதிரி இருக்கு, இன்னொரு லிட்டர் உடம்பு ஒழுங்கா இல்லைன்னா we say no. ஏன்னா அவங்க வந்து ட்ராவல் டைம் ப்ராபப்ளி 20 to 30 minutes ஆகலாம், ரைட்? டிராஃபிக் இருந்ததுன்னா they'll have to வெயிட். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி we also be very choosy in venue selection also. எந்த மாதிரி வென்யூல நம்ம பண்றோம், ஏன்னா அவங்க வென்டிலேஷன் இதெல்லாம் செக் பண்றது, அது the entire team is working behind it. அதே மாதிரி அங்கிருந்து ஷெல்டர் டீம்ல இருந்து அவங்க கூட்டு வராங்க, அங்க ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, they are well trained in bringing the pets. So அவங்க குவாரண்டைன் பண்ணி அவங்களோட ஹெல்த் செக்அப் பண்ணி அவங்க கூட்டு வந்து இங்கேருந்து கிளப்பி அனுப்பி மறுபடியும் ஷெல்டர் போகிற வரைக்கும் நம்ம ஃபோன்ல எல்லாம் ஓகே செட்டான கரெக்டாக நடந்ததா. ஓகே, முக்கியமான கேள்வி, இப்போ இவங்க பப்பீஸ்லாம் வந்து பாட்டி ட்ரெயின் கிடையாது இல்ல? ஸோ நம்ம போற இடத்துல வந்து அவங்க வந்து சுச்சு போனாங்கன்னா அந்த மாதிரிலாம் அது பார்த்துக்கிறதுக்கும் ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் வருவாங்க. ஃபாஸ்டர் பேரண்ட் and also our team is also helping. We have all the equipment. The cafes மத்த இடங்கள்லாம் they okay with that even if the puppy pees or anything? Some people are not. அந்த மாதிரி பிராண்டோட we don't work. Again this comes down to நம்ம ஒர்க் பண்ற பிராண்ட் வந்து அவங்க இந்த காஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்களா, அவங்க அனிமல் வெல்ஃபேர் பத்தி கேர் பண்றாங்களா. நிறைய பேர் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங்கா தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு Poga has grown so much நக்க சரி இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாண்ட் மாதிரி அங்க வந்து பப்பி இருக்க சொல்லி இங்க ஈவென்ட் பண்ணுவாங்க. அது we don't agree. அந்த இன்னைக்கு கூட இப்போ வரலும் பிராண்ட் கால்ஸ் இந்த வென்யூ கால் ஷெல்டர் கால்ஸ் நாங்க பர்சனலி தான் எடுக்கிறோம். நாங்க வெட் பண்ணி ஓகே இவங்க ஜெனுவனா they want to help அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் we proceed. Pogaக்கு இருக்க லாங் டேர்ம் கோல்ஸ்னா என்னன்னு சொல்வீங்க? we are expanding. நிறைய சிட்டிஸில் வந்து இப்போ பப்ளிக் இவெண்ட்ஸும் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம்.
அப்பார்ட் ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இப்போ புதுசாக நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கோம்ல, தீஸ் ஆர் லாங் டேர்ம் அண்ட் அட் த சேம் டைம் நிறைய யூனோ பிக் ஸ்கேல் ஈவெண்ட்ஸும் பண்ணணுன்றது இஸ் ஆர் பிளான். பிகாஸ் இப்போ வந்து ஒரு 20 பேர் 30 பேர் வச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம். இதுவே ஒரு லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா வில் நீட் டு யூனோ டச் தட் ஜென்ரல் பப்ளிக், வில் நீட் டு டூ லாட் ஆஃப் யூனோ நிறைய கவர்மெண்ட் யூனோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டுருக்கு. வில் நீட் டு வெட் தட் அண்ட் சி எப்படி ஒர்க் ஆகும். தீஸ் ஆர் த லாங் டேர்ம் யூனோ பிளான்ஸ். தட் இஸ் ஒன் திங். நிறைய வரும்போது அஃப்கோர்ஸ் வீல் ஹாவ் யூனோ நிறைய பிராண்ட் கால்ஸ் இவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு அந்த காஸ்ட் கொத்து போதான்றது ஷி வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் இட் இல்லை. அதே மாதிரி வர இன்வைட்ஸ் வந்துட்டே இருக்கோம், கேன் யூ டூ திஸ்ன்னு சொல்லிட்டு. பட் நம்ம அங்கே போய் பண்ணும்போது ரெண்டு சைடுமே வந்து இஸ் இட் ஈக்குவலி பெனிஃபிட்டடா அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒரு சில கார்பரேட் யூனோ ஈவெண்ட்ஸ் வரும்போதே வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ப்ரீட்ஸ் வருமா, ப்ராபப்ளி தேவ் நாட் செக்ட். அண்ட் நம்ம வந்து குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி அனிமல் வெல்ஃபேர் ஒர்க் ஆகும், ஷெல்டர் சிட்டியில் இருக்கான்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இது ஓகேவா, இதுதான் திஸ் இஸ் வாட் வி டூ, பாகாஸ் வாட் வி டூ, இதுதான் அந்த மாதிரி சொல்லிட்டோன்னா போஸ்ட் விச் வில் பி யூனோ கோயிங் ஃபார்வர்ட் வித் த ஈவெண்ட். ஸோ அதுதான் குவாலிட்டியில் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் வில் நீட் டு டூ எனி லாங் டேர்ம் பிளான்ஸ்ன்றது தான் வி ஆர் பீங் வெரி காஷியஸ். ஓகே. ஆல்சோ பப்பீஸ்லாம் கூட்டிட்டு வரீங்கல்ல, ஸோ பப்பீஸ் வந்து ஆடியன்ஸோட என்கேஜ்டாக இருக்கணும். குட்டீஸோடய ஆடியன்ஸோடய என்கேஜாக இருந்தால் தான் அவங்களுக்கும் திருப்பி வரணும், இது பண்ணணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எப்படி பப்பீஸை வந்து பிளேஃபுல் பப்பீஸாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா, இல்லை நம்ம வந்து ஆர்கானிக்காக விட்டுருவோம், அவங்க தூங்குறாங்கன்னா தூங்கட்டும். நம்ம வரும்போதே வி செட் த க்ரௌட் சேயிங் லைக் இதுதான் எக்ஸ்பெக்டேஷன், இப்படி தான் வந்து இருக்க போகுது ஈவெண்ட்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் 1 hour தே ஆர் நாட் பாட்டி ட்ரெயின், அதையும் சொல்லிடுவோம். நீங்கள் பேனிக் ஆகாதீங்க, we'll clean the even coordinators are there, அவங்க managers will be taking care of. அதே மாதிரி தூங்குறாங்கன்னா தூங்க விட்டுற சொல்லுவோம், தூக்கி பக்கத்தில் இது பண்ண அந்த மாதிரி வேணாம். ஸோ இட் நீட் டு பி வெரி ஆர்கானிக். பப்பியாக வந்து மடி மேலே உட்காந்து விளையாடும். சம் பப்பீஸ் லைக் வெரி ஹைப்பர் ஆக்டிவ். நம்ம யோகா பண்ணிட்டு இருந்தா மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருக்கோம், முடியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம். அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இதுக்கு தான் we are signing up forன்றது நிறைய பேருக்கு தெரியும். பிளேஃபுல்லாக இருக்கணும் இல்லை, தட் இஸ் ஆல்சோ அது அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிடுவோம் நாங்கள். த்ரூ மார்க்கெட்டிங் வில் பி லைக் தேர் லைக் பீஸ்ஃபுல்லி ஸ்லீப்பிங், ஹைப்பர் ஆக்டிவ் அந்த மாதிரி. அது நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலி. இப்போ யோகா ஃபர்ஸ்ட் டைம் பப்பி யோகா வராங்கனாக்க இப்போ நான் என்ன பண்ணணும், பப்பியோட விளையாடணுமா யோகா பண்ணணுமான்னு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. ஒரு பப்பியா உங்ககிட்ட வருதா தூக்கி மடியில் வச்சு கொஞ்சுங்க, வரலையா யோகா ஃபாலோ பண்ணுங்க. பெட்டோட மூட் நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஒரு சிலது விளையாடணும்னு தோணும், சரி விளையாடுங்கன்னு விட்டுருவோம். ஒரு சில பப்பி தூங்கணும்னு தோணும், மேட்ல இருந்து பார்ட்டிசிபென்ட் அப்படியே தள்ளி விட்டு அவங்க தூங்குவாங்க, அவங்களும் தள்ளி போயிடுவாங்க. சரி இருக்கும் யோகா ஃபுல்லா, யோகா மேட் ஃபுல்லா பப்பி இருக்கும், அவங்க அப்படி தள்ளி போயிடுவாங்க. எவ்வளவு வயசு பப்பீஸ் வந்து வராங்க நம்மளோட இதுல? ஐடியலி வி ஆல்சோ 3 to 4 months. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, அதுதான் நாங்கள் சொல்கிறோம்ல. ஒரு சில பெட் வந்து ஷெல்டர் மினிமல் இஸ் 3 months, is it? The minimum age is 3 months. 3 months. ஒரு சிலது வந்து இது சீக்கிரமா புஷ் பண்ணணும், எங்க ஷெல்டர்ல இடம் இல்லைன்னு சொல்லும்போது we can't say no. அதனால நம்ம ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. உள்ள வந்து ரொம்ப இந்த பெட் கூட விளையாடாதீங்க, பக்கத்தே வச்சுக்கணும். அது ரொம்ப விளையாடினாலும் அது டயர்ட் ஆயிடும். ஸோ அது மட்டும் எங்க போகா மேனேஜர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க. அது சொல்றதை விட நாங்க சட்டிலா அதை ஹேண்டில் பண்ணிடுவோம். எங்க டீமுக்குள்ள நாங்க வந்து அது ரொம்ப சின்ன பப்பி பார்த்துக்கோ, அவங்க சானிடைஸ்டா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிடுவோம். ஆல்சோ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வரவங்க எல்லாருமே வந்து பெட் லவர்ஸ், அனிமல் லவர்ஸ் வராங்களா இல்ல வெல்னஸ் ஃப்ரீக்ஸும் வராங்களா? Since it is yoga with puppies, it's all mixed crowd actually. ஒரு சிலர் வந்து நான் first timers யோகா and also pet கூட வராங்க. Okay. To see how just to experience and ஒரு சிலர் அடாப்ட் பண்ணனும். நான் இப்ப ரெடியா இல்ல, ஒரு 3 மாசம் கழிச்சு நான் அடாப்ட் பண்ணனும், பட் நான் எப்படி மிங்கிள் ஆறேன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு வரவங்க இருக்காங்க. So it's all mixed. Okay. But ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் வரவங்க கூட ரொம்ப அப்படியே படுத்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க பப்பியை பார்த்தேன்னு. ஸோ இட்ஸ் ஆல் மிக்சட். ஐ கான்ட் சே ஒரு பர்டிகுலர் ரேஷியோ சொல்ல முடியாது. நோ, பட் we've had people who are afraid of dogs as well. அவங்க சொல்லிடுவாங்க எனக்கு நாயினா செம்ம பயம், ஆனால் ஐ வாண்ட் டு கெட் ஓவர் திஸ் ஃபியர், டெல் மீ ஹவு, நான் வரலாமான்னுவாங்க. சரி நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எங்கள் ஈவெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட சொல்லிடுவோம், அந்த பர்சன் மேலே கண்ணு வச்சுக்கோ, அவங்கள ஸ்லோவாக பப்பியோட இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு. ஸோ அந்த மாதிரியும் ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுவும் பண்ணுவோம். ஓகே. இண்டி டாக் அடாப்ஷனோட விஷன் இந்தியாவில் எப்படி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு பேருமே? எல்லா வீட்லேயும் ஒரு பெட் ஒரு டாக் அடாப்ட் பண்ணுங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து ஸோ அப்படி பண்ணால் அவங்களுக்கு வந்து
இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்லயே நிறைய அபேண்டன்மெண்ட் கேஸ் நடக்குது, நிறைய குட்டி போட்டுட்டு இருக்கு. அண்ட் ஸ்ட்ரே டாக் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம இப்போ கூகுள் பண்ணோம் இப்போ அப்படின்னா அதோட கவுண்ட் நாளைக்கு அதுவே இருக்கு, அது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரைட். ஸோ எவ்ரி ஹோம் ஷுட் ஆக்சுவலி அடாப்ட் ஒன் ஆக்சுவலி எனக்கு என்ன அடாப்ட் பண்ணலனா கூட அட்லீஸ்ட் க்ரூவல்ட்டி பண்ணாதீங்க. ஏபிசி கான்செப்ட் இருக்குது. நம்ம வந்து சொன்னால் அட்லீஸ்ட் இந்த பப்பி கண்ட்ரோல் பண்ணலாம், நிறைய குட்டி லிட்டர்ஸ் வந்து இல்லாமல். அப்படி இல்லை ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய டாக்ஸ் இருக்குது, எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். பீப்புள் வந்துட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டில் நிறைய டாக்ஸ் இருக்குது, எடுத்துகிட்டு போங்கன்னு கால் பண்ணுவாங்க. நாங்கள் ஷெல்டரே கிடையாது, எங்களை எடுத்துகிட்டு போனா ஷெல்டரும் எடுத்துகிட்டு போகாது. அது அந்த ஸ்ட்ரீட்டில் அதோட ஸ்ட்ரீட்டில் அந்த பப்பி இருக்குது. அதை நம்ம ஒரு நியூசன்ஸாக பார்க்காம அந்த பப்பிக்கு ஒரு சம்மரில் கொஞ்சம் வாட்டர் வைக்கிறது, கொஞ்சம் பிஸ்கெட் போடுறது, மிச்சம் மீதி ஃபுட்டு குழஞ்சு போன ரைஸ் கொஞ்சம் பெடிகிரி லைட்டாக போடுறது, அதெல்லாம் நம்ம பண்ணால் அவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக நம்ம பின்னாலே வந்துட்டு இருக்கோம் ஃபுல் டே. நைட்லாம் இப்போது தனியாக ஒர்க் முடிச்சுட்டு அந்த ரோட்டில் நான் நடந்து வரேன்னாக்க இன்னி வரலாம் எனக்கு பயம் இருந்ததே கிடையாது. ஏன்னா என்னை சுற்றி ஒரு 4 நாய் எப்பயுமே கூட வந்துக்கிட்டே இருக்கும் வாலாட்டிட்டு. ஸோ இவ்வளோ ஒரு பேசிக் பண்ணலாம். ஒரு மழை பெய்யும் போது வீட்டு கெராஜ்குள்ளே விட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணால் அவங்க வீட்டுக்குள்ளே நிறைய பேர் தே மைட் நாட் பி கம்ஃபர்டபுள் டேக்கிங் அ டாக் இன். தட் இஸ் ஓகே. நிறைய பேர் அலர்ஜி சொல்லுவாங்க, எல்லாமே இருக்குது. பட் அட்லீஸ்ட் வெளியே இல்லை காம்பவுண்டில் போகும்போது வரும்போது ஃபீட் பண்ணாலாச்சு நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே. பட் இப்போ நிறைய ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து நாளடைவு நம்ம கேள்விப்படுறது என்னன்னா நிறைய ஸ்ட்ரே டாக்ஸ் வந்து மக்களை கடிச்சிடுது. அந்த மாதிரி வாட் இஸ் யூ டேக் ஆன் தட்? அந்த மாதிரி டாக்ஸ் வந்து நீங்க கூட்டிட்டு போய் வேக்சினேட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து விட்டுறணும் அப்படின்றீங்களா, இல்ல ஷெல்டர்ல? அதோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணும், ஏன் அப்படி பண்ணுறது அது ஒன்று இருக்குது. ஒரு சில ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கிள் எதுலேயும் நான் பாட்காஸ்ட்டாக எதுன்னு கேட்டேன்னு தெரியல, வெயில்னால வந்து பைத்தியம் ஆயிடுது பெட்டு கடிச்சிடுதுனாங்க. இட்ஸ் நாட் தட் இஸ் நாட் த கேஸ். இதை சொல்கிறவங்களாம் பார்த்தா ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களா? அது இல்லை. அதுக்கு அதை பெட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, யாருமே அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, அடிச்சிருப்பாங்க கல்லில். அது பார்த்துருக்கோம், ப்ராபப்ளி ஒரு 2 மாதம் 4 மாதம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா? ஒரு சொறி இருந்திருக்கும், அதை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கும் வந்து ஒரு மென்டலி தே ஆர் ஆல்சோ கோயிங் த்ரூ சம்திங், ரைட்? அதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன குழந்தை அந்த சைடு போகுது அப்படின்னா ட்ரீட்ஸ் அ பெட் இன் அ சர்டன் வேன்னு சொல்லணும். அது மீறி ரொம்ப ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் அந்த பெட் ரொம்ப இதுவாக இருக்குன்னா அப்போ ஷெல்டருக்கு கால் பண்ணலாம். இப்போ இருக்கிறவங்கலாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஷெல்டர் வந்து எல்லா பெட்டையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்கணும். ஷெல்டர் இஸ் நாட் ஃபார், அது ஒரு ஸ்டேகேஷன் ஃபார் பெட் இல்லை. எமர்ஜென்சி கேசஸ் தான் வந்து ஷெல்டர் வந்து எடுக்கணும். எனி சிட்டிஸ் யூ கோ டு, அவங்களுக்கு வந்து இப்போது பார்வோ அட்டாக் ஆகுதுன்னா ஷெல்டரில் எந்த பெட்டும் உள்ளே எடுக்க மாட்டாங்க. ஓகே. டிக் ஃபீவர் வருது உள்ளன்னா அது அப்படியே பிகாஸ் தே லைக் ஸ்ப்ரெட்டிங், ரைட்? ஓல்டர் டாக்ஸ் எல்லாம் தனியாக கேட்ச், இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆப்ரேஷனலி தே கோ த்ரூ அ லாட். ஸோ நம்மளுக்கு கால் வரும்போது கூட நம்ம ஷெல்டர் நினச்சிட்டு கால் வரும்போது நம்மளும் வந்து ஷெல்டரில் போய் விட்டுட்டான்னு கேட்பாங்க. அது ஆக்சுவலி கேஸ் இல்லை, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்கும். இதுவே ஒரு டாகு ஒரு கிணறுல விழுந்துருச்சு, அது தத்தளிச்சிட்டு இருக்குன்னா அப்போ ஷெல்டரை கூப்பிடலாம். அவங்க வந்து ரெஸ்கியூ டீமோட வரணும். இல்லை ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஹிட் அண்ட் ரன் அப்படின்னும் போது கூப்பிட்டு போய் ஷெல்டரில் இது பண்ணி அப்போ அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, எல்லாரும் ஷெல்டரில் எடுத்துகிட்டு போயிட்டு பெட்டை வந்து டை பண்ணி போட்டுடுறது நிறைய போகணும். பர்சன்டேஜ் ஆஃப் ஹெல்பிங் த ஸ்ட்ரே டாக் இருக்குது, ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகணுன்றது தான் எங்களோட லாங் டேர்ம் கோல்.